ஆ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூல் மாமா சேனலுக்காக வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உதவி செய்யலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆசை. அதனால் வந்து இன்னைக்கு நமக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து ரொம்ப பேர் வந்து கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் நம்ம பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட பேருக்கு பண்ணலாம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கொடுப்போம் வாங்க. சப்போஸ் வந்து வாங்கலாம். ஒரு சிலவுக்கு வந்து வாங்க கூட மறுக்கலாம். அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, பார்ப்போம் வாங்க. ஐயா வணக்கம்மா. நமக்கு எந்த ஊருமா சாமி? உளுந்தூர்பேட்டையா? என்ன உதட்டெலாம் புண்ணு புண்ணாக இருக்குது? ஆ, பாம்பு கடிச்சதா? நீங்கள் யார் உங்களுக்கு? வீட்டுக்காரம்மாவா? இப்போ நீங்களாம் உங்களுக்கு வீடெல்லாம் இல்லையா? ஆ ஆ ஆ ஆ மருமக சரியில்லை. ஆ ஆ ஆ எந்திரிங்க எந்திரிங்க எந்திரி. ஆ திருவண்ணாமலையா? உளுந்தூர்பேட்டையா? ஆ அங்கெல்லாம் வீடு இருக்கா உங்களுக்கு? சொந்த வீடு இருக்காங்க? ஆ மருமக பசங்க பசங்களே சரியில்லை, அப்புறம் எங்க மருமக பையன் சரியா இருந்தா முன்னாடி முன்னாடி உனக்கு தெரியாது. ஆமா தெரியாது. ஆமா அது மாதிரி தான். அது மாரி இருக்குது. ஆ அதனால அப்படியே கிளம்பி வந்துட்டோம். நைட்டெல்லாம் மழை பெஞ்சா எங்கே இருப்பீங்க? அங்கதான் போய் பார்த்துக்கிட்டு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களே? நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்களா? வேலைக்கு போகிறீங்களா? வேலை இல்லாமல் எப்படி சாப்பிடுவீங்க? ஆ ஆ ஆ நீங்கள் அந்த கோயம்பேட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கலாமா நீங்கள்? பார்க்கலாமா? ஆ அது அங்க போட்டுக்கிட்டு இங்க வந்து நாய்க்கு பொண்ணு தான் போகலான்னு ஆ ஆ ஆ மெடிக்கல் ஷாப்புக்கு ஆ என்னதுக்கு விஷ கடி? என்னது? அது ஒன்றும் இல்லைங்க, வெந்து போச்சு, வாய் உதறலாம் வெந்துருச்சு. ஆ ஆ ஆ ஆ வெயில் நாள் வந்தால் கொப்பளமா போட்டுக்கோங்க உடம்புலாம். ஆ அதுக்கு அந்த கல் பென்சில் ஆயில்மெண்ட் வாங்கி தான் போடுவேன். ஆயில்மெண்ட்டா? ஆமாம், அந்த ஆயில்மெண்ட் தான் வாங்கி போடுவேன். கல் ஆயில்மெண்ட் ஆமாம். அதெல்லாம் வாங்கி போடுவேன். ம் நல்லாயிடும். ஆ இப்போ வெயில் ஒன்றும் கிடைக்கலைங்க, ஒன்றும் கிடைக்கல. ஆ ஆ ஆ ஆ கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. பூந்தமல்லி போகலான்னு. பூந்தமல்லி எதுக்காக? பூந்தமல்லி எதுக்கு? போனால் மெடிக்கல் ஷாப் அந்த பக்கத்துலேயே இருக்கும்ல. ஓகே ஓகே ஆமாம். ஆ ஆமாம். பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுங்க. ஓகே ஆமாம். இங்கெல்லாம் பார்க்க முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்க ஏதாவது ஊருக்கெல்லாம் போறீங்களா? அப்போ அதுவும் ஒரு 10 நாள் ஆச்சுனாங்க. ஆ உங்களை தேடி எதுவும் வந்தாங்களா? யாருமே தேடி வரலையா? யாரும் வரமாட்டாங்க. ஆ ஆ கொரோனாவில் ஆ கஷ்டப்பட்டோம். ஆ 2 பசங்களுமா உங்களுக்கு எதுவும் இது பண்ணல? ம் இந்தாங்க எப்படிங்க நாளைக்கு அப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு புடவை எடுத்துறேன். ஆ இதை சாப்பிடுங்க. இந்தாங்க அப்படியே. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு ஒரு செய்யணும்னு தோணுச்சு, அதனால தான் செய்கிறேன். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க கையில். அப்படியே ஏதாவது ஆஸ்பத்திரியில் போய் இந்த மருந்தெல்லாம் வாங்குங்க. நாங்கள் அடிக்கடி இந்த பக்கம் வருவோம். வரும்போது முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன் கண்டிப்பாக. புரியுதுங்களா? நீங்களும் பார்த்துக்கம்மா. உங்களுக்கு புடவை ஒன்று எடுத்தாரு நாளைக்கு வரும்போது. நாளைக்கு இங்கே இருப்பிய? நாளைக்கு வரும்போது புடவை வாங்கிட்டுறேன். புரியுதா?
அங்கே போகல ஆ இங்கே தான் இருக்கோம். ஆ நாங்கள் பூந்தமல்லிக்கு போகலான்னு பார்த்தோம். ஆ 2 நாளைக்கு பார்த்துனேன், காசு இல்லை. ஆ அவங்க நம்ம செலவுக்கு என்ன பண்ணுறது? ஆமாம் ராத்திரி அங்கே போனால் ஆ அங்கே தான் போனால் பஸ் ஸ்டாண்டில் தான் சமாளிக்கலாம். ஆமாம் கேட்டுட்டேன், 2 நாளைக்கு பார்த்துட்டு போகலான்னு. நீங்கள் பார்த்துங்க ஐயா, நான் அடிக்கடி வருவேன். இதில் என்னமோ ஊற்றி ஜூஸ் அது. ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம், புரியுது புரியுது. பரவாயில்ல, இந்த வயசுலையும் அவங்கள இந்த நிலைமையில நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறீங்க பத்திலா. எனக்கு என்னன்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் போயிருக்கலாம்ல. எனக்கு இவங்க தான்யா எனக்கு. ஆ என் ஆவண்டா தான் எனக்கு தேவை. ஆ எனக்கு பிள்ளைங்க எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆ வர வேணாம். ஆ செத்தா கூட சரி, என் ஆவண்டா தான் எனக்கு காப்பாது. என்னை எடுத்து போட்டோம். ஐயா எனக்கு யாரும் இல்லையா. சரி, அப்படி நினைக்காது. ஆ ம் எனக்கு யாரும் இல்லையா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ நான் அங்கே கிடக்குறோம், அங்கே கிடக்குறோம். எனக்கு யாரும் சோறு போல 2 குழந்தை இருக்காது இல்லையா. ஆ ஐயா ஐயா நீங்க யாருங்கப்பா? சரிம்மா, பார்த்துங்க. நாளைக்கு நான் புடவை எடுத்துட்டு வரேன், புரியுதா? நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க. கண்டிப்பாக நாங்கள் வர்றோம். ஆ எங்கேயோ போகல. அதை எடுத்து சாப்பிடுங்க. அப்படியே நான் யதார்த்தமாக வந்தேன், உங்களை பார்த்தோன்னு தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். பண்ணுங்க. ஆமாம், நம்மளால எல்லாருக்கும் பண்ண முடியாதுல்ல. நம்மளும் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறது தான். பாருங்க, நான் புடவை எடுத்து தரேன் நாளைக்கு வரும்போது, புரியுதா உங்களுக்கு? நான் பத்திரம் பாருங்க. ஆ நான் உங்களை விட்டு நான் எங்கேயும் போகலையா. எங்க தான் எனக்கு புள்ள மாதிரி. நான் வரும்போது அடிக்கடி நான் பார்க்குறேன். ஓகே, பாருங்க ஐயா. பத்திரம். ஓகே. ம் ஆ பரவாயில்ல.